அழகாக கோசலை போல் பெண் போல் ரூபம் கொண்டு எம்பெருமான் மாயவன் வருகிறான். ஆமா, அப்படி எம்பெருமான் மாயவன் வரக்கூடிய வேளையில் தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். என்ன ஒரு புது திருசா இருக்க? தேவாதி தேவர்களுக்கு தெரியும் இது எம்பெருமாள் என்று. ஆனால் அசுரன் பார்த்தான், ஆகா ஒரு மோகினி பெண் வருகிறாளே என்று மோகினி பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா வரக்கூடியது எம்பெருமாள் என்று தேவாதி தேவர்களுக்கு தெரியும், அசுரனுக்கு தெரியாதல்லவா? அசுரன் பெண் என்று தான் நினைத்தான். அப்படி வந்தாள் பெண் வந்து, சரி அசுரர்களே, ஏன் சண்டை போட்டு? தேவர்களே, எதற்காக இந்த திருப்பார் கடலிலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன காரணம் என்று கேட்ட போது, சரி அப்பதான் தேவர்களும் அசுரர்களும் சொல்லுகிறார்கள், அம்மா என்ன இந்த திருப்பார் கடலிலே நாங்கள் அமிர்தம் கிடைந்தோம், இருவரும் சேர்ந்து கிடைந்தோம். 10வது அமிர்தத்திலே வந்து தேவாமிர்தம் பிறந்தது. தேவாமிர்தம் பிறந்த உடனே தேவர்கள் கையில் எடுத்துக் கொண்டார். ஆமா, அசுரன் எங்களுக்கு பங்கு தர மாட்டேங்கிறான். ஆமா, கேட்டா 2 பேருக்கு சண்டை வருகிறது. சரி என்று சொன்ன உடனே அப்பதான் மோகினி அவதாரம் கொண்ட எம்பெருமான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? தேவாதி தேவர்களே, அசுரர்களே, உங்களுக்கு தேவாமிர்தம் வேண்டுமா? நான் பங்கிட்டு தருகிறேன். ஆளுக்கு ஒரு புறமாக நில்லுங்க. இருங்கள். தேவர்கள் ஒரு புறமாகவும் அசுரர்கள் ஒரு புறமாகவும் கண்களை மூட வேண்டும். ஆமா, கரங்களை ஏந்த வேண்டும். அப்படி கரங்களை ஏந்தி நின்றீர்களானால் இந்த தேவாமிர்தத்தை நான் உங்களுக்கு பங்கிட்டு தருகிறேன் என்று எம்பெருமாள் சொன்னார் இல்லையா? அப்படி இந்த அசுரன் பார்த்தான், என்ன தேவாமிர்தம் கிடைப்பதையே பெரிய விஷயம். ஆமா, அந்த பெண் கையினால வாங்கி தின்னா அதோட மேல் நல்ல தித்திப்பா இருக்கும் இல்லையா என்று அறிந்த தேவாதி தேவர்கள் ஒரு புறமாகவும் அசுரர்கள் மறுபுறமாகவும் அப்படி கண்களை மூடினார்கள். கரங்களை ஏந்தி கொண்டு இருக்கிறான். பார்த்தார் எம்பெருமான், என்ன அசுரருக்கு தேவாமிர்தம் கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தோம்னா சரி இந்த உலகத்தை விட்டு வைக்க மாட்டான், அழிச்சிருவான் என்பதாக மனதில் நினைத்து அமிர்த கலசத்தை கையில் எடுத்து எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? தேவர்களுடைய மத்தியிலே தேவாதி தேவர்களுக்கு பங்கிட்டு வருகிறான். அப்படி தேவாதி தேவர்களுக்கு பங்கிட்டு வரக்கூடிய வேளையில் தேவாமிர்தம் குறைந்து கொண்டே வருகிறான். அப்படி குறைந்து கொண்டு வரக்கூடிய வேளையில் அறிந்தான் 2 அசுரனானவன் என்னையே செய்கிறான், தேவாமிர்தம் நம்மளுக்கு கிடைக்காது என்று மனதில் நினைத்து சரி தேவர் கூட்டத்திலே கையேந்தி நிற்கிறான். தேவாமிர்தம் அவனுக்கும் கிடைத்தது. நாவு துணிச்சவன் வாங்கி வாயில போட்டான், அவசரப்பட்டு. இது அறிந்தான் சந்திரனும் சூரியனும். சரி மாயவா, எம்பெருமானே, இப்ப தேவாமிர்தம் கொடுத்தாய் அல்லவா? தேவர்கள் அல்ல அசுரன் என்று சொன்னவுடனே பரமாறி கொண்டு வந்தாலே கரண்டினாலே இருவேறும் தலையும் துண்டித்தான். சரி 2 அசுரன் அழிந்தான். படையெடுத்தான். 2 அசுரன் அழிந்து விட்டானே என்பதாக மனதிலே நினைத்து கொண்டு அசுரன் அவன் பெண் என்று தான் நினைத்து படையெடுத்தான். படை கொண்டு சேர்க்கக்கூடிய வேளையில் அறிந்தான் எம்பெருமான் மாயவன் சுயரூபத்தை காட்டினான். சுதர்சன சக்கரத்தை எடுத்து ஏவல் விடுகிறான். அப்படி ஏவல் விடக்கூடிய வேளையில் சக்கரத்துக்கு தான் பயந்து அசுரர் கூட்டமிழ் ஓடோடி வருகுதையா, ஓடோடி வருகுதையா, அசுரன் அல்ல கூட்டமில்ல ஓடோடி வருகுதையா.
செல்வமுள்ள நாடதுதாரா அதிவாதான உலகமதில் உலகமதில் யாரெல்லாம் ஆண்டு வாரா யாரெல்லாம் ஆண்டு வாரா ரிஷிமுகாவரணானுமா எத்தகல்லி வெண்கொடியா மன்னவேரும் தேவியும் மகிழ்ச்சுடனே அங்குவாரா ஆதி பாதாள உலகத்தீரே ஆதி பாதாள உலகத்தீரே அன்புடனே அங்குவாரா உலகத்திலே ரிஷிமுகா வர்ணனுமா எத்தகல்லி வெண்கொடியா கணவனும் மனைவியாக கட்டுடனே ஆண்டுவாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு உள்ளன்போடு ஆண்டுவாரா ரிஷிமுகா வர்ணன் தானே ஆதி பாதாள உலகம் அது ஆறில் ஒன்று கடமை வாங்கி ஆறில் ஒன்று கடமை வாங்கி ஆராய்ச்சி மணி கட்டு வாங்கி நீதியது தவறிடாமல் நேர்மையுடன் ஆண்டுவார் பாதாள உலகத்தில் ஆண்டு கொண்டு வருகிறார் ரிஷிமுகாவர்ண ரத்த கண்ணி பெண்கொடியானவள் அப்படி ஆதி பாதாள உலகம் உலகம் ஆதி பாதாள உலகத்திலே சரி ரிஷிமுகா வர்ணன் ரத்த கண்ணி பெண்கொடியா ரத்த கண்ணி பெண்கொடியானவள் இருவேரும் அன்னவரும் தெய்வமாக இருந்து மகிழ்ச்சியுடனே ஆண்டு கொண்டு வருகிறார்கள் வருகிறார்கள் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஆமா உள்ள அன்போடு ஆண்டு கொண்டு வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய வேளையில் இந்த சக்கரத்துக்கு தான் பயந்து ஓடோடி வந்தார்கள் அல்லவா இந்த அசுரர் கூட்டம் எல்லாம் அசுரர் கூட்டம் 1 10 100 1000 லட்சம் ஆகி கோடான கோடி ஆகி அவனி சூழும் உலகமெல்லாம் 55 தேசமா அமர்ந்தார்கள் அப்படி அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் ஆதி பாதாள உலகத்தை ரிஷிமுகா வர்ணன் ஆண்டு கொண்டு வருகிறான் ஆறில் ஒன்று கடமை வாங்கினான் ஆராய்ச்சி வணிகம் கட்டினான் நீதி நேர்மை விலகாமல் சத்தியங்கள் தர்மங்கள் விலகாமல் அழகாக மக்களிடத்திலே தயவு தாட்சிணியம் வைத்து ஆண்டு கொண்டு வருகிறான் அப்படி ஆண்டு கொண்டு வரக்கூடிய வேளையில் என்னையா நடக்குது அந்த ரிஷிமுகா வர்ணனுக்கும் இரத்த கண்ணி பெண்குடியானவளுக்கும் என்ன இல்ல தெரியுமா இல்லை ஆண்டவனுடைய அருளால் எல்லா செல்வமும் நிறைந்திருக்க மண்ணில குறவுண்டா பொன் பொருள்ல குறவுண்டா பூமி ஆசானத்தில் எதுவும் குறவு உண்டா இருக்கு ஆனால் இருந்த போதிலும் சரி ஒரே ஒரு செல்வமானது குறைந்திருக்கிறது என்ன செல்வம் அப்போ மனைவி அறிந்து ரிஷிமுகா வர்ணன் இடத்திலே சொல்லுகிறாள் என்னையா சொல்லுகிறார் தெரியுமா எங்க நவமன்னவனே வைத்த பிராணனா கைவெறித்தனால் முதலா கைவெறித்தார் கல்வரிதா இல்லை மன்னா கைவெறித்தனால் முதலா இல்லை மனம் பிடித்தனால் முதலா மனிதன் ஒன்று இல்லை மன்னா என்று கண்ணி பெண்கொடியா மன்னவள் முகபார்த்து தானே எங்கே வரைப்பானா தானே எங்கே வைத்த போது என்ன பாபு நாமல் செய்தோம் என்ன பாபு
ஏனா மன்னா பிச்சைக்கென்று வந்தவரை பெண்ணை வர சொன்னது உண்டா? உண்டா உண்டா ஒரு பாவமும் செய்யலைய மன்னா என்று அப்படி சொல்லி இருக்கக்கூடிய வேளையில் வேளையில் அறிந்தார் சிமுகர் அம்மா என்னையா பிள்ளை என்பது உன் கையிலும் என் கையிலும் கிடையாது. அந்த ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருக்குமானால் கண்டிப்பாக நம்மளுக்கு முதலில் வரம் கிடைக்கும். ஆமா என்று சொல்லக்கூடிய வேளையில் அவதான் அந்த ரத்த கண்ணி பெண்குடியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன இந்த அசுரர் கூட்டத்தை துரத்தி கொண்டு வந்ததல்லவா சுதர்சன சக்கரம் அந்த சக்கரத்தை அடிபணிந்தான். சரி சக்கரத்துடைய ஆழ்வாருடைய அருளாளி அம்மா அழகான உனக்கு ஆண் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பதாக சரி சக்கரத்தாழ்வார் சொல்லிவிட்டு மறைந்த வேளையில ரத்த கண்ணி பெண்முறையால என்ன ஆனாலும் தெரியுமா? நாடறிய 40 ஊரறிய ஒரு உடையவனை தெஞ்சமல் இடையது செலுத்திடும் 3ஆம் மாதமான முகவெலுப்பு ஆகிடும் 4வது மாதமான நல்ல மாங்கடிகளான 5ஆம் மாதமான 5 நல்ல மாதமான அறவையரு பூரணமான எழுந்தரிக்க சோம்பொரு 8ஆம் மாதமான திட்டுமுட்டாகுதல் 9வது மாதமான ஓலை போல சுழண்டாரே 10ஆம் மாதமான பரம்பெருகும் ரத்த கல்லி பெருங்கோடிக்கு அடிப்பீடியா வயல்கள் வந்து ஆண் குழந்தையை பச்செடுத்த குழந்தையை சுத்தி நில்ல பெண்கள் எல்லாம் 3 குழவை அது போட்டார்கள் தண்ணீர் கொண்டு முகந்தோடித்து நவையானங்கா சேனை ஓட்டி முகந்தோடித்து கொப்பில் கோரி தானறுத்து ரத்தகண்ணி பெண்குடியானவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை ஈண்டெடுத்தாள். ஆண் குழந்தை ஈண்டெடுத்த கொப்பில் கொடி தானறுத்து குளிப்பாட்டி சேனையெல்லாம் ஊட்டி அழகான ரத்தகண்ணி பெண்குடியானவளுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. என்ன சந்தோஷம் தாங்க முடியாத சந்தோஷம். ஆமா ரிஷிமுக வருணன் ஆண் பிள்ளை பிறந்தான் என்று அழகாக வந்திருக்க மக்களுக்கு பொன் பொருளை அள்ளி அள்ளி கொடுக்கிறான். சரி சீடிபடம் செலவழித்தான். ஆமா
ஆடை ஆபரணங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தான். அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில் இந்த ரத்தகண்ணி பெண்குடியானவள் குழந்தையை வாரி கையில் எடுத்தான். வாகோரி முத்தமிட்டாள். வாய்கோரி முத்தமிட்டாள். அப்படி ஏந்தி கையில் எடுத்தாள். இடது கண்ண முத்தமிட்டாள். ஆமா. பாலூட்டி சீராட்டி பக்குவமா வளர்த்து வருகிறாள். மாணிக்க தொட்டில் செய்து மரகதத்தால் தூணிறுத்தி அழகாக பிள்ளைய போட்டு தாளாட்டு வாடி அழகாக குழந்தை வளர்த்து வருகிறாள். அப்படி வளர்த்து வரக்கூடிய வேளையில் அழகாக 21 நாள் கழித்து 21 நாள் கழித்து என்ன பண்ணுவார்கள்? பேர் சூட்டுவார்கள். பேர் சூட்டு விழா வைப்பார்கள் இல்லையா? குழந்தை பெற்றெடுத்தா பர்த்டே. ஆமா. 21 வயதில் அழகாக பேர் சூட்டு விழா வைத்தார்கள். சரி. பேர் சூட்டு விழா வைத்து அழகாக என்ன பெயர் கொடுத்தான் தெரியுமா? பேர் கொடுத்தான் அந்த ரிஷிமுகாவரணன். நம்ம குலமோ அரக்கர் குலம். ஆமா, அரக்கர் குலம் அல்லவா? குழந்தைய பார்த்தா நல்ல வல்லமையுடன் பிறந்திருக்கிறான். நல்ல வீரியமா தான் இருக்கான் இல்லையா? தாங்குவான். இரண்டையும் சேர்த்து சரி அழகாக வல் அரக்கன் என்பதாக பேராம கொடுத்து வல்லரக்கன் என்று சொல்லி வல்லரக்கன் என்று சொல்லி பேராமம் கொடுப்பார். பேராமம் தன்னை கொடுத்து குழந்தையை வளர்த்துவார். பூமியில விட்டமான நோகுமென்று தரையதில விட்டமான தன்னை கால் நோகுமென்று கல்லி பெண்கோடிய தொட்டில் கட்டி கொடையிலே நடபரத்தி மாணிக்க தொட்டிலே பாலூட்டு சீராட்டி பக்குவமா வளர்த்து வரும் நாளையிலே வல்லரக்கராச்சுதந்த வளர்ந்து கொண்டு வருகிறானே. வளரும் பிறை சந்திரனை போல் வளர்ந்து கொண்டு வாரானே. ஒரு வயதா 20 ஓராவது வயதிலே ஊந்துமெல்ல விளையாடிடுவார். இரண்டாவது வயதிலே இருந்து மெல்ல விளையாடினார். மூன்று நல்ல வயதிலே அறிந்தானே ரிஷிமுகாவர்கள் ரத்தகண்ணி பெண்கோடியா. அந்த மூன்று நல்ல வயதிலே முடியிறக்கை காது கூட்டி நாலு நல்ல வயதாகி நடந்தோடு பிராயமான 5 நல்ல வயதாச்சு வல்லரக்கன் பாலகன் அழகாக வளர்ந்து கொண்டு வருகிறான். வயது 5 ஆகிறது. அறியாத பருவமானான். 6 வயது ஆகிறது. சரி, 6 வயதில் அப்பதான் அறிந்தார் ரிஷிமுகாவரணன். என்ன செய்கிறான்?
மகனுக்கு வல்லரக்கன் பாலகனுக்கு பாலகனுக்கு 6 வயதாகிவிட்டது. சரி, நம்ம என்ன பண்ண வேண்டும்? அறிவு ஊட்ட வேண்டும் அல்லவா? அறிவுகளை ஞானங்களை ஊட்ட வேண்டும். வேண்டும், அறிவு ஊட்ட வேண்டும். ஆமா. அதனாலே பள்ளிக்கூடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். பள்ளிக்கூடம் பெட்டு காலேஜ்ல அந்த காலத்துல பள்ளிக்கூடம் உண்டா? கிடையாது, கிடையாது. அந்த காலத்துல பள்ளிக்கூடம் கிடையாது. குருகுலம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? இவெல்லாம் அங்கதான் படிச்சான். அப்படியா? ஆமா. குருகுலம் என்று சொல்லுவார்கள். அந்த அசுரர் குலத்துக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் சுக்கராச்சாரியா. ஆமா. அந்த சுக்கராச்சாரியார் நினைத்தால் அசுரர் குலத்துல ஒருத்தன் மாண்டு போனா போதும் செத்தவனை உயிர் பிழைக்க வைக்க செய்வார். ஆமா. அப்பேற்பட்ட வல்லமும் பொருந்திய அப்படி அந்த சுக்கராச்சாரிய வரவழைத்து இந்த ரிஷிமுகாவர்ணன் என்ன சொல்லுகிறான்? என்னையே சொல்லுகிறான்? ஐயா குருதேவா, ஐயா என்னுடைய மகன் ரொம்ப காலத்துக்கு பிறகு இப்பதான் பிறந்திருக்கான். ஆமா. வல்லரக்கன் இருக்கிறான். சரி, இந்த வல்லரக்கனுக்கு நீங்கள் அழகாக பாடங்களை கற்பிக்க வேண்டும். ஆமா என்று சொன்ன பொழுது பார்த்தா சுக்கராச்சாரியா வீட்டு பாடம் மட்டும் கொடுத்துறாங்க, அவன் படிக்கவே மாட்டான். வல்லரக்கனை வரவழைத்து கண்ணியடி மூலையிலே கணபதியை பிடித்து வைத்து நிறநாளி ஆமா நிறமரக்கா வைத்து தளவார இறை விரித்து ஆமா வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் வைத்து அழகாக வல்லரக்கன் பாலகனுக்கு ஆமா அந்த சுக்கராச்சாரியர் அழகாக பாடங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னையா அப்பா வல்லரக்கா, முதல் தெய்வம் உனக்கு யாரு தெரியுமா? யாரு? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். கும்பிட்டுக்க அவங்கதான் உனக்கு கண்கட்ட தெய்வம். தெய்வம் அல்லவா? தாயும் தகப்பனும் தான். சரி, அவர்கள் இல்லைனா நாமெல்லாம் இல்லை. தாயும் தகப்பனும் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல வந்திருக்க முடியாது இல்லையா? சரி, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அன்னையும் பிதாவும் முன்னறி நம்மளுக்கு தெய்வம் தான். ஆமா. ஆனா தவறாமல் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆலயத்தில் சென்று இறைவனை வழிபட வேண்டும். அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் கோயில் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. குலதெய்வம் ஒண்ணு இருக்கு இல்லையா? கும்பிடணும்ல, கண்டிப்பா கும்பிடணும். கார்த்திகை மாசம் மட்டும் கும்பிட போதாது. ஆமா. அதனாலே சரி, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அப்படி 4 வேதங்கள் இருக்கு. யசூர் சாமம் அதர்வனம். ஆமா, 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 11 புராணங்கள் 28 ஆகமங்கள் 32 தர்மங்கள் 36 தத்துவங்கள் 64 கலக்கியானங்கள் 108 இதிகாச புராணங்கள் இதெல்லாம் படித்தான். இதெல்லாம் எதற்கு வேலை? மூளைக்கு வேலை. இதெல்லாம் மூளைக்கு தான் வேலை. ஆமா. இன்னும் விவேகத்துக்கு வேலை வேணும்ல. திடீர்னு ஒரு போர் செய்ய வேணும். ஏமனா இந்த நாட்டை பின்காலத்திலே ஆளப்புறமா வந்தான். ஆமா. அதனால சரி, எல்லா விதம் தெரியணும்ல. ஒரு நாடு படையெடுத்து வந்தால் அந்த நாட்டை எதிர்கொண்டு வெல்ல வேண்டும். ஆமா, இல்லையா? வாழ்க்கை தெரியணும்ல. அதனாலே சரி, அந்த வல்லரக்கனின் என்ன படித்து வருகிறான் தெரியுமா? படிக்கிறோம். கதிர்காமோ பான பிரயோகம் செய்யும்
எல்லா தொழிலும் படித்தான். ஏனை ஏற்றம், குதிரை ஏற்றம், அளவில்லாத தொழில் படித்தான். மண்ணடம்பு சிலம்பு தொழில், மாய வித்தை தான் படித்தான். கூடு விட்டு கூடு பாய் குரலி வித்தையும் படித்தான். அதையும் படிக்கான் இல்லையா? நம்ம திடீர்னு படைகள் நிறைய வந்துட்டா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும்? கூடு விட்டு கூடு பயணம்ல அந்த வித்தையும் படித்தான். அப்படி வல்லரக்கன் பாலகன் அழகாக படித்து வரக்கூடிய வேளையில் வேலையில் வேலையில் அந்த வல்லரக்கன் பாலகன் வயது என்ன ஆகிறது தெரியுமா? என்ன ஆகிறது தெரியுமா? அழகாக வயது 20 ஆகிறது. ஆமா, 20 ஆகி தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறான். அப்படி தன்னுடைய அரண்மனைக்கு வந்த போது பார்த்தார் ரிஷிமுகவர்ணன். என்ன அழகோடு இருக்கிறான் நம்ம பையன். அழகாக பள்ளி பருவத்தை முடித்து வந்து விட்டான். ஆமா, என்ன பண்ண வேண்டும்? என்ன காலகாலத்திலே ஒரு கல்யாணத்தை முடிக்கணும், காது கட்டு போடணும், இல்லையா? அப்பதான் சரிப்பட்டு வரும். ஆமா என்பதாக மனதிலே நினைத்து கொண்டு அந்த ரிஷிமுகாவரன் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? என்ன செய்கிறான்? அந்த பாதாள உலகத்திலே பாதாள வள்ளி பாதாள வள்ளியை அழகாக வல்லரக்கன் பாலகனுக்கு மணமுடித்தார்கள். மணமுடித்தால் என்ன? ஒரு கல்யாணம் முடித்தாதான் சரி. கல்யாணம் முடித்து அந்த வீட்டை வரவு செலவு பண்ணாதான் தெரியும். ஆமா, அப்பதான் நாட்டை ஆள முடியும் அல்லவா? இல்லையா? ஒரு வீட்டை ஆள வேண்டும், சரி. ஒரு தெருவை ஆள வேண்டும், ஒரு ஊரை ஆளணும், ஆமா. ஒரு மாவட்டத்தை ஆளணும், அப்படி. அதுக்கு பிறகு மாநிலத்தை ஆளணும், ஆமா. அதுக்கு பிறகு உலகத்தை ஆளணும், இல்லையா? ஆமா. அப்ப கல்யாணம் முடிக்க வேண்டும் என்பதாக வல்லரக்கனுக்கு கல்யாணம் முடித்தார்கள். கல்யாணம் முடிந்த கை நாளை பார்த்தா அந்த ரிஷிமுகாவரன் என்ன செய்கிறான்? நம்ம மகனுக்கு இந்த நாட்டை பட்டம் சூட்டி வைக்கிறோம், நம்மளுக்கும் வயசாகி போயிட்டு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல என்பதாக மனதில் நினைத்து என்ன பண்ணுகிறான் தெரியுமா? மந்திரியே வரவாலே மந்திரியே ஒன்று சொல்ல கேளும், பாதாள நாட்டை தானே, பாதாள நாட்டை தானே சூட போகிறே என்னுடைய மகனுக்குத்தான் வல்லரக்கன் ராட்சுதனுக்கு அதை பாதாள நாட்டை தானே பட்டம் சூட போகிறேன். அதனாலே மந்திரியே அறிக்கை ஓலை ஒன்று எழுத வேண்டும். சித்து நாட்டு மன்னர்களுக்கு மந்திரி அழைத்தான் சிவகாவரன். வாங்கோ, என்னுடைய மகனான வல்லரக்கனுக்கு சரி இந்த ஆவி பாதாள உலகத்தை நான் பட்டம் சூட போகிறேன். ஆமா, என் காலத்து புறாவன் தான் ஆள போறான், இல்லையா? ஆமா. அதனாலே 55 தேசம் மக்கள் அறியும்படியாக அவனுக்கு பட்டம் சூட வேண்டும். அதனாலே மந்திரி எந்திரியா அறிக்கை போல எழுது. எழுது. என்ன எழுதணும் தெரியுமா? என்ன எழுதணும்? ஆதி பாதாள உலகத்தை ஆண்டு வரும் ரிஷிமுக வர்ணனாகிய நான் என்னுடைய மகன் சரி வல்லரக்கனுக்கு ஆதி பாதாள உலகத்தை நான் பட்டம் சூட போகிறேன். அதனாலே சரி சித்து நாட்டு மன்னர்கள் எல்லாம் வருக, அனைவரும் வருக என்பதாக சரி அறிக்கை போல எழுதினான். அறிக்கை போல எழுதி மந்திரி இடத்திலே கொடுத்து மந்திரி இல்லையா 55 தேசத்து சரி அரசர்களிடத்தில் சென்று அறிக்கை போலே கொடுத்து வா என்று என்பதாக சொல்லக்கூடிய வேளையில் பார்த்தான். மந்திரி அறிக்கை ஓலை வாங்கி கொண்டு வருகிறார். 55 தேசத்து அரசர்கள் இடத்திலே கொண்டு கொடுத்தான். அழகாக அறிக்கை ஓலையை வாங்கி படித்தார்கள். ஆகா, என்ன வல்லரக்கனுக்கு நாட்டை பட்டம் சூட போகிறார்களா? ரொம்ப சந்தோஷம் தான். புது மன்னர் வர போறாரா? ஆமா. என்பதாக 55 தேசத்து அரசர்களும் எப்படி வருகிறார்கள்? அந்த ஆதி பாதாள உலகத்துக்கு யானை மேல் வருவாரா? யானை மேல் வருவார்கள், குதிரை மேல் வருவார்கள், ஒட்டகத்தின் மேல் வருவார்கள், 55 சிற்றரசர்கள் அது பாதாள உலகை நாடி வாரார்கள் சிற்றரசர்கள்.
பொற்பிடத்தில் ஆமா ஆண்டு வருகு இருக்கின்ற ரிஷிமுகாவர்ணன் ரிஷிமுகா வர்ணன் கண்டார் சித்தநாட்டு மன்னர்களுக்கு அழகான ஒரு பொறுப்பிடங்கள் கொடுத்து அந்தந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தாரு. ஆமா விஐபிக்கு ஒரு சீட்டு. ஆமா அதை விட்டு சரி குறைஞ்சவர்களுக்கு ஒவ்வொரு சீட்டு கொடுத்தாரு. பொதுமக்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்து அமர வைத்து பந்தெல்லாம் பார்த்து என்ன தோரணம் அழகாக தோரணம் அமைத்திருக்கிறான். பட்டம் சூட விழா இல்லையா? ஆமா அழகாக பார்த்தா ரிஷிமுகா வர்ணன் குலகுருவான சுக்கராச்சாரிய வரவழைத்தார். சரி ஐயா வாருங்கள், என்னுடைய மகனுக்கு உங்கள் கையினாலே பட்டம் சூடி வைக்க வேண்டும் வேண்டும் என்பதாக சரி சொன்னபோது பார்த்தான் சுக்கராச்சாரியார் என்ன செய்கிறார் நினைத்து என்ன பண்ணுகிறாரு? என்ன தண்ணி கொண்டு தாரை வார்த்து அழகாக வல்லரக்க மன்னனுக்கு மணிமுடி தான் எடுத்து அழகாக தலைமையில் வைத்தார்கள். பொண்ணு முடி எடுத்து மேல தாளத்தோடு அப்படியே வைத்தார்கள். ஆமா செங்கோல் கையிலே கொடுத்தார்கள். அரியணையிலே அரக்கனை ஏற சொன்னார்கள். அரியணையிலே ஏறினான். ஆமா பொறுப்பிடத்திலே அமர்ந்தான். அப்பதான் ரிஷிமுகா வர்ணன் சொல்லுகிறான், என்ன அப்பா வல்லரக்கா, இந்த சீட்ல போய் அமர்ந்ததுனால ஆமா ஏதோ உனக்கு கிடைச்ச பதவி என்று நினைக்க கூடாது. இந்த நாட்டை நான் எப்படி ஆண்டு வந்தேனோ ஆமா நீதியோடு நேர்மையோடு கடமையோடு கண்ணியத்தோடு கட்டுப்பாடோடு இந்த மக்களிடத்தில் தயவு தாட்சிணியம் வேண்டும். குடிமக்களை அழகாக உன்னுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன குறையோ அதை நீ கொடுக்க வேண்டும். என்ன குறை நடந்தாலும் அதை சென்று உடனே நிவர்த்தி பண்ண வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய வேளையில் செங்கோல் பிடித்தான் அல்லவா? வல்லரக்கன் மன்னனானவன் செங்கோல் பிடித்து அரியணையில ஏறினான் அல்லவா? ஏறிய உடனே சொல்லுகிறான், என்ன ஏறணும் சட்டம் போடுவான் இல்லையா? வல்லரக்கன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சித்தநாட்டு அரசர்களே எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும் தெரியுமா? கப்பம் மாது கொடுக்க வேண்டும். கைகட்டி வணங்க வேண்டும். இருசால் கொடுக்க வேண்டும். இருந்து மெல்ல வணங்க வேண்டும். பகுதி பணம் கொடுக்க வேண்டும். பயந்து மெல்ல நடக்க வேண்டும். வரிவட்டி கொடுக்க வேண்டும் என்று பத்மாசூர வள்ளரக்கல் சட்டமாது போடுவார். இருசால் கொண்டு கொடுக்க வேண்டும். இருந்து மெல்ல வணங்க வேண்டும் என்று வல்லரக்கர் ஆச்சுதல் அந்த பத்மாசூர வல்லரக்கல் சட்டமாது போடுவார். சித்த நாட்டு மன்னர்களே, அப்படி 6 மாதத்துக்கு ஒரு முறை எனக்கு கப்பம் கொடுக்க வேண்டும் அல்லவா? எனக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். இருசால் கொடுக்க வேண்டும். இருந்து வணங்க வேண்டும். பகுதி பணம் கொடுக்க வேண்டும். பயந்து நடக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது கப்பம் நீங்கள் கொடுக்க வேண்டும். இங்க வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் என்று வல்லரக்கன் சொன்ன போது அப்பதான் சித்த நாட்டு மன்னர்கள் சொல்லுகிறார்கள், என்ன மன்னா, மன்னா, நீங்கள் சட்டம் போடுவதெல்லாம் சரிதான். நீதியோடு நேர்மையோடு கண்ணியத்தோடு கட்டுப்பாடோடு செங்கோல் பிடித்து தேசமதை
அப்படி ஆண்டீர்களானால் 6 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் கப்பம் பெறுகிறோம், காணிக்கை தருகிறோம் என்று சொன்னி இருசால் கொடுக்கிறோம், உங்களை இருந்து வணங்குறோம் வணங்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். சித்த நாட்டு மன்னர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு சென்று விட்டார்கள். பல்லரக்கன் ஆட்சி எப்படி இருக்கிறது? எப்படி நீதியோடு இருக்கிறது, நேர்மையோடு இருக்கிறது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கிறது. அதனால சித்த நாட்டு மன்னர்கள் என்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா? கப்பம் அது கொடுப்பார்கள், கை கட்டி வணங்குவார்கள், கொடுப்பார்கள், கை